ஓசூரின் வளர்ச்சியில் ஓசூர் பேருந்து நிலையம் குறித்த ஒரு பார்வை. 800 ஆண்டுகளுக்கு முன்பு செவிட நாடு, முரசு நாடு இரு வேறு நாடுகளாக ஓசூர் திகழ்ந்துள்ளது. பிரிட்டிஷாரின் ஆட்சியில் சேலம் மாவட்டத்தின் தலைநகரமாக திகழ்ந்துள்ளது. தொழில் புரட்சிக்குப் பின் ஓசூர் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றி வருகிறது. டெல்லிக்கு போய் இந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிதின் கட்கரி அவரை மீட் பண்ணி இந்த பிரச்சனை எடுத்து சொல்லலாம், இதுக்கான கண்டிப்பாக சொல்யூஷன் கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நேராக நான் டெல்லிக்கு கிளம்பி போனேன். பிரச்சனை என்ன இருக்கும்? ஓசூரின் முதல் பேருந்து நிலையம் காந்தி சிலை அருகே இருந்தது. பேருந்துகள் MG சாலை, பழைய பெங்களூர் சாலை வழியாக சென்று வந்தன. ஓசூர் நகரின் வளர்ச்சியை தொடர்ந்து அப்பாவும் பிள்ளை பேருந்து நிலையம் செயல்படத் தொடங்கியது. நகரின் வளர்ச்சிக்கு ஏற்ப பேருந்து நிலையத்தின் அடிப்படை கட்டமைப்பு இல்லாததால் கடந்த 2010ஆம் ஆண்டு ஏற்கனவே இருந்த பழைய கட்டிடங்களை அகற்றிவிட்டு சுமார் 11 கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டுமானங்களுடனான பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. ஓசூர் மாநகராட்சி சார்பில் முறையான மராமத்து மற்றும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படாததால் மேற்கு தமிழக பகுதியில் தூய்மையற்ற பேருந்து நிலையம் என்ற சிறப்பு நிலையுடன் ஓசூர் பேருந்து நிலையம் தனது தரத்தை தாழ்த்தி நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது. ஓசூர் பேருந்து நிலையத்தை நாளொன்றுக்கு சுமார் 50,000 பயணிகள் பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. விழாக்கால விடுமுறை என்று வந்துவிட்டால் ஓசூர் பேருந்து நிலையத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 2 லட்சத்தை கடந்து சென்று விடுகிறது. ஓசூர் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் நாளொன்றுக்கு சுமார் 70,000 வண்டிகள் பயணிப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. விடுமுறை நாட்களில் இந்த எண்ணிக்கை 2 மடங்காக திகழ்கிறது. ஓசூர் வளர்ச்சியை கணக்கில் எடுத்து தமிழ்நாடு அரசு புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான முன்னெடுப்பை எடுத்தது. சென்னையிலிருந்து IAS அதிகாரிகளின் தலைமையிலான ஒரு குழு ஓசூர் மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் ஓசூர் பகுதியில் செயல்படும் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கள் துணை கொண்டு பேருந்து நிலையத்திற்கான இடத்தை தேடியுள்ளனர். ஓரிரு நாள் தேடி ஓசூர் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அட்கோ காவல் நிலையம் அருகே 12 ஏக்கர் புறம்போக்கு நிலம் இருப்பதாக அடையாளம் காணப்பட்டு எவ்வித ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படாமல் அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. உள்ளூர் அரசியல் தலைவர்களின் கருத்தை கேட்காமலேயே அந்த இடத்தில் 10 ஏக்கர் பரப்பளவில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைச்சர் KN நேரு அடிக்கல் நாட்டி புதிய பேருந்து நிலையத்திற்கான கட்டுமான பணிகள் விரைவாக நடைபெற்று வருகிறது என்று இது குறித்து நன்கறிந்த தன்னார்வலர் ஒருவர் ஓசூர் ஆன்லைன் இடம் கூறினார். கட்டுமானப் பணி துவங்கிய நாளிலிருந்து பொதுமக்களின் கேள்வியாக இருப்பது என்னவென்றால், பேருந்துகள் எவ்வாறு உள்நுழையும், எவ்வாறு வெளியேறும் என்பதாகும். ஏனெனில் ஏற்கனவே இருக்கும் ஓசூர் பேருந்து நிலையத்திற்கு எதிரே பாலத்தின் கீழ்ப்பகுதியில் ஏராளமான பேருந்துகள் நின்று செல்லும் வகையில் இடம் இருப்பினும் அவற்றை ஓசூர் மாநகராட்சி முறையாக பயன்படுத்திக் கொள்ளாமல் ஆக்கிரமிப்பாளர்களிடம் ஒப்படைத்துவிட்டு புதிய பேருந்து நிலையத்தை எவ்வித முன் திட்டமிடுதலும் இன்றி துவங்கியிருப்பதாகவே தன்னார்வலர்கள் கருதுகின்றனர். அத்திப்பள்ளியிலிருந்து அதியமான் கல்லூரி வரையிலான இடைப்பட்ட 10 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் சுமார் 8 மேம்பாலங்கள் அமைந்துள்ளன. ஓசூர் பேருந்து நிலையம் அருகில் மட்டும் 3 மேம்பாலங்கள் அடுத்தடுத்து அமைந்துள்ளன. மேம்பாலங்கள் பல மக்களின் தேவையை கருதி அதற்கான இடத்தில் அதற்கான வடிவமைப்பில் கட்டப்படாமல் அரசியல் தலையீடுகளாலும் தன்னலம் மிக்கவர்களின் குறுக்கீடுகளாலும் கட்டப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக பத்தலப்பள்ளி அருகே வரவேண்டிய மேம்பாலம் சுமார் 500 மீட்டர் நகர்த்தப்பட்டு அமைந்துள்ளது என்று தன்னார்வலர் ஒருவர் தெரிவித்தார். இந்த புதிய பேருந்து நிலையத்தில் 81 பேருந்துகள் நின்று செல்லும் வகையில் கட்டப்படுகிறது. 99 2 சக்கர வண்டிகள், 15 ஆட்டோக்கள், 45 4 சக்கர வண்டிகள் நிறுத்துவதற்கான இடம் கொடுக்கப்படுகிறது. தரைத்தளம் மற்றும் முதல் மாடி என 2 அடுக்காக கடைகளுக்கான கட்டிடம் கட்டப்படுகிறது. பஸ் டெர்மினல் கட்டிடம் 2 அடுக்காகவும் மொத்த பரப்பளவு 3200 சதுர மீட்டர் அமைகிறது. இவற்றில் 77 கடைகள் இருக்கும். தரைத்தளத்தில் 1, முதல் மாடியில் 1 என 2 உணவகம் செயல்படும். கழிவறைகள் தரைத்தளத்தில் 5 ஆண்கள் கழிவறையும் 5 பெண்களுக்கான கழிவறையும் இருக்கும். 10 ஆண்களுக்கான சிறுநீர் கழிவறையில் இருக்கும். இதே போன்ற கழிவறைகள் அமைப்பு முதல் மாடியிலும் இருக்கும். ஊனமுற்றோருக்கு என்று ஒவ்வொரு தளத்திலும் ஒரு கழிவறை செயல்படும். புதிய பேருந்து நிலையத்திற்கான கட்டிட வேலை சுமார் 70 விழுக்காடு முடிந்துள்ள நிலையில் ஒப்பந்ததாரர் வரும் ஜூன் திங்களில் கட்டுமான பணிகளை முடித்து ஓசூர் மாநகராட்சியிடம் பேருந்து நிலையத்தை ஒப்படைப்பார் என தகவல்கள் கிடைக்கின்றன. பேருந்து நிலையம் ஆயத்தமானாலும்
பேருந்துகள் உள்ளே வருவதற்கும் வெளியே செல்வதற்கும் தேசிய நெடுஞ்சாலை இதுவரை எவ்வித ஏற்பாடுகளையும் செய்து தரவில்லை. பேருந்து நிலைய கட்டுமான வேலை முடிந்த பின் அதே வளாகத்தில் 7 அடுக்குகளுடன் 1,80,000 சதுர அடியில் காம்ப்ளெக்ஸ் 18 கோடி செலவில் கட்டப்பட இருக்கிறதாம். இதற்கென்று தனியாக வண்டி நிறுத்துவதற்கான இடம் எதுவும் ஒதுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் பத்தலப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டு அந்த பகுதியில் மேம்பாலம் அமைப்பதற்கான ஒப்புதலை பெற்றுள்ளனர். தனிநபராக பத்தலப்பள்ளியைச் சேர்ந்த மென்பொறியாளர் BKR ராஜா டெல்லி வரை சென்று கட்டப்பட இருக்கும் மேம்பாலத்தை மக்களின் தேவைக்கு ஏற்ப வடிவமைப்பை மாற்றி அமைத்து தம்மால் இயன்ற மக்கள் பணி செய்துள்ளார். அவருக்கு எமது மனமார்ந்த பாராட்டுக்கள். வணக்கம், நான் ராஜா கிருஷ்ணப்பா. நம்ம ஊர் பத்தலப்பள்ளி NH44 இதுதான் இந்தியாவோட லாங்கஸ்ட் ஹைவே. கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் போகிற ஒரு ஹைவே. தமிழ்நாட்டுக்கும் பெங்களூருக்கும் ஒரு மேஜர் கனெக்டிவிட்டி ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஹைவே இதுதான். டிராஃபிக் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லவே தேவையில்லை. இந்த ஹைவே நம்ம ஊர் பத்தலப்பள்ளி ஜங்ஷனை தான் தாண்டி போயிட்டுருக்கு. இந்த ஜங்ஷனில் கடைசி 10 வருஷமாக ஒரு 100 பேர்த்துக்கு மேலே இருந்திருக்காங்க. இந்த இடத்த சுற்றி பார்த்தோம்னா ஒரு வெஜிடபிள் மார்க்கெட் இருக்குது, அங்கே ஒரு 400-450 மேலே கடை இருக்குது, ஒரு செட் ஆஃப் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது, அதை தாண்டி கல்யாண மண்டபங்கள், கோவில், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இடத்த சுற்றி இருக்குது. 2018 ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிரச்சனையை எடுத்து பேசினவர் ரவி BKRன்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணி இதுக்கான ஒரு சொல்யூஷன், அதாவது ஃப்ளைஓவர் கண்டிப்பாக கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு போராட்டம் நடத்தினார். அதை தாண்டி நிறைய லெட்டர்ஸ்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த ஒரு பிரச்சனையானது சால்வ் ஆகாமல் அப்படியே இருந்தது. சரி, ரீசெண்டாக 2024 நான் வீட்டில் தான் இருந்தேன். திடீர்னு ஒரு நியூஸ் வந்தது. பஸ் ஸ்டாப்பில் ஒரு பக்கத்து ஊருக்காரங்க கிட்டத்தட்ட என் அம்மா வயசு இறந்துட்டாருன்னு சொல்லி நேரில் போய் பார்க்குறேன். ஒரே ரத்தம் வெள்ளம். ஒரு நல்ல வாழக்கூடிய ஒரு அம்மா இறந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. சரி, இதுக்கான சொல்யூஷன் என்ன, இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி நம்ம நேராக டெல்லிக்கு போயிடலாம். டெல்லிக்கு போய் இந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிதின் கட்கரி அவரை மீட் பண்ணி இந்த பிரச்சனையை எடுத்து சொல்லலாம், இதுக்கான கண்டிப்பாக சொல்யூஷன் கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நேராக நான் டெல்லிக்கு கிளம்பி போனேன். பிரச்சனை என்ன இருக்கோ அவங்ககிட்ட எடுத்து சொன்னேன். ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணேன். என்ன பிரச்சனைக்கான ரூட் காஸ் என்ன, ஒரு காமன் மேனாக நாங்கள் என்ன சொல்யூஷன் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணி எடுத்து சொன்னதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க ஆஃபீஸில் புரிஞ்சுக்கிட்டு ஓகே நம்ம ஒரு ஃப்ளைஓவரை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி உடனே அன்றைக்கி அதை அப்ரூவ் பண்ணாங்க. இப்போது ரீசெண்டாக அதுக்கான டெண்டர் கூட ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு பக்கம். அண்ட் இதுக்கான நன்றி நான் கண்டிப்பாக தெரிவிச்சாகணும். ஒன்று நிதின் கட்கரி அவர்களுக்கும் அவரோட ஆஃபீஸுக்கும், அதை தாண்டி ரவி BKR அவர்களுக்கும், பத்தலப்பள்ளி வெல்ஃபேர் அசோசியேஷன் அங்கேருந்து நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாங்க. ஃபைனலாக லக்ஷ்மணன் சார் மாருதி க்ரீன் பீஸ் வந்து அவர் நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இதை தாண்டி ரீசெண்டாக நம்ம கார்பரேஷனில் ஒரு பட்டர்ஃப்ளை ஃப்ளைஓவர் வேணும்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு நான் நியூஸில் படித்தேன். நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் ஒரு பெரிய ஆள் கிடையாது. ஐம் ஜஸ்ட் அ காமன் மேன். ஒரு சின்ன விஷயம் என்ன நான் சொல்லலான்னா, இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு பிரச்சனை இங்கே இருக்குது, அந்த பிரச்சனைக்கான டீட்டெயில் அனாலிசிஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கான ரூட் காஸ் ப்ரிப்பேர் பண்ணி என்ன நாங்கள் சொல்யூஷன் எதிர்பார்க்குறோம், ஏன் இந்த சொல்யூஷனை நாங்கள் எதிர்பார்ப்போம் அப்படின்ற ஒரு டீட்டெயில் ப்ரெசன்டேஷன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒரு பட்டர்ஃப்ளை ஃப்ளைஓவர்னு படித்தேன். இது பட்டர்ஃப்ளை ஃப்ளைஓவரோ இல்லை இதோட இன்னும் பெட்டர் சொல்யூஷன் ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பண்ண வேண்டியது இதுக்கான ஒரு கிரவுண்ட் ஸ்டடி பண்ணணும். என்ன எதிர்பார்க்குறீங்க, ஒரு காமன் மேனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் இந்த ப்ரப்போசல்னால அப்படின்னு நம்ம எடுத்து சொன்னோம்னா இதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பட்ஜெட்னு நம்ம பார்க்கும்போது கவர்மெண்ட் கிட்ட எக்கச்சக்க பட்ஜெட் இருக்குது. கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி. தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதற்கான ஒப்பந்த கோரிக்கையையும் ஊடகங்கள் வாயிலாக வெளியிட்டு
ஒப்பந்ததாரரை முடிவெடுக்கும் தருவாயில் உள்ளது. இந்நிலையில் ஓசூர் மாநகராட்சி திடீரென விழித்துக்கொண்டு அப்பகுதியில் பட்டர்ஃப்ளை மேம்பாலம் வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்துள்ள தகவல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஊடகங்கள் வாயிலாக வெளிவந்தது. தனிநபர் ஒருவரால் பொதுமக்களின் தேவைக்கு ஏற்ப பாலத்தின் வடிவமைப்பை மாற்றி அமைக்க முடியுமெனில் ஓசூர் மாநகராட்சி இத்தனை நாட்கள் மெத்தனப்போக்கு காட்டியது ஏன் என தன்னார்வலர் ஒருவர் கேள்வி எழுப்புகிறார். ஓசூர் மாநகராட்சியின் முயற்சியை பொறுத்து அப்பகுதியில் பொதுமக்களுக்கு பட்டர்ஃப்ளை மேம்பாலம் கிடைக்கும் என எதிர்பார்க்கலாம்.